வெல்கம் டு முப்பாடி டிஃபென்ஸ் அகாடமி. உங்களுக்கு முகுந்த் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வந்து கேப் ஆயிடுச்சுங்க, மன்னிக்கவும். ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆர்மிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ அதுல கொஞ்சம் ஒர்க் பிஸியா இருந்ததுனால வந்து நம்மளால முகுந்த் சீரிஸ் வந்து தொடர முடியல. இப்போ வந்து நம்ம ரெகுலரா தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. முகுந்த் சீரிஸ் நம்ம இதுக்கப்புறம் ரெகுலரா தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். அதுக்கு உங்களோட ஆதரவு தேவைங்க, சரிங்களா. நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும், என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வீடியோஸ் எல்லாம் கொண்டு போக முடியும், சரிங்களா. நீங்க ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு மட்டுமே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், சரிங்களா. உங்க சைட்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல வரும்போது அதெல்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறோம். இல்ல அதுக்கே செப்பரேட்டா வந்து வேற எதனா வீடியோ இருந்துச்சுன்னா எடுத்து பண்ணிடலாம், சரிங்களா. சரி, ஓகே, பார்த்தலாமா வீடியோஸ்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 40 கிலோகிராம் இஸ் 100 கிலோகிராம். ஓகேங்களா, அதாவது ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 40 கிலோகிராம் இஸ் 10 கிலோகிராம். அதாவது 40 கிலோகிராம்ல அந்த 10 கிலோகிராம்ன்றது நம்மளுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. சரி, ஓகே, அப்ப நம்மளுக்கு இந்த 10 கிலோகிராம் தான் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியணும், சரியா. ஓகே, இப்போ இந்த 40 கிலோகிராம் இருக்கு இல்லையா, 40 கிலோகிராம் தான் நம்மளுக்கு என்னது 100% இருக்கு போகுது. 40 கிலோகிராம் நம்மளுக்கு 100%, அப்ப 10 கிலோகிராம் எவ்வளோ, இதுதான் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே, இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நம்ம அடிச்சிடலாம், ஓகேங்களா. ஒரு நாள் 4, 100ல எத்தனை நாள் இருக்கும், 25 நாள் இருக்குங்களா. ஸோ வந்து 25. அப்போ வந்து 10ன்றது நம்மளுக்கு எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 25%. அதாவது 10 கிலோகிராம்ன்றது நம்மளுக்கு 25% இருக்கும். ஓகே, ஆப்ஷன் ஏ, சரிங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. கன்வெர்ட் 10 மீட்டர் per செகண்ட் இன்டு கிலோமீட்டர் per hour. அதாவது 10 கிலோமீட்டர் per வினாடின்றத கிலோமீட்டர் per மணி, அதாவது கிலோமீட்டர் per ஹவருக்கு வந்து மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா. இந்த क्वेश्चन வந்து ரொம்பவே ஈஸி தான். கொடுத்துருக்கிறது என்னது 10 மீட்டர் per செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்னவா மாத்தணும், கிலோமீட்டர் per ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும், சரிங்களா. கொடுத்துருக்கிற அந்த ஸ்பீட் அப்படியே போட்டு இன்ட்டு கிலோமீட்டர் per ஹவரா மாத்தணும்னு நம்ம என்ன பண்ணணும்னா 18 divided by 5, சரிங்களா. 18 divided by 5. அப்போ 1 5 5 2 5 10. என்ன ஆன்சர் வரும், 2 18 36 கிலோமீட்டர் per hour, சரிங்களா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து பார்த்தலாமா. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. 3 4 மற்றும் 5 மீசிமா காண்க, சரிங்களா. 3 4 மற்றும் 5 மீசிமா காண்க. சரி, பாருங்க, இதுல 3 4 5 எல்லாமே என்னது, இந்த 3 நம்பருக்குமே வந்து எதனா சம்பந்தம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதாவது எந்த நம்பருமே காமனா எந்த ஒரு நம்பராலையும் வகுப்படாது. சோ அப்படி வர்ற நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிறத வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி தான் போட்டுக்கணும். இருக்கிற நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரி, ஓகே, ஐநாங்க எவ்வளோ 20. 20 × 3 20 × 3 நம்மளுக்கு எவ்வளவு வரும் 60. ஸோ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 60, சரிங்களா. ஸோ 60 எங்க இருக்குது, ஆப்ஷன் டி, சரிங்களா. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நம்மளோட புக்லயே வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க நம்மளோட புக்கை பர்ச்சேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதில் லாஸ்ட்ல வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குதுன்ற ஒரு அனலைசிஸ்க்காக தான் இந்த வீடியோ போகுது, சரிங்களா. சரி, ஓகே, எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்க, ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ், சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. 106 × 106 பிளஸ் 94 × 94 பெருசா இருக்குல்ல. 106 × 106 94 × 94 பெருக்கணும்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். இது வந்து எப்படி ஈஸியா பண்றதுன்னு பாத்துடலாமா. சரி, ஓகே, இந்த 106 இருக்குல்ல, இந்த 106 × 106ன்றத நம்ம இந்த 106 ஸ்கொயர்னு எழுதலாமா. அடுத்தது இதை 94 ஸ்கொயர்னு எழுதலாமா. நம்மளுக்கு இது a minus b whole square, a square minus b square என்ற ஃபார்முலால இருந்துச்சுன்னா நம்ம a plus b × a minus b ன்னு எழுதலாம். ஆனா நடுவுல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்ப பிளஸ் கொடுத்ததுனால நம்மளால அந்த ஃபார்முலாக்குள்ள போக முடியாது. சரி, இதுக்கு வேற இன்னும் மெத்தட் இருக்கு, பார்த்தலாமா. 106 வந்து நான் 100 + 6ன்னு எழுதிடுறேன். 100 + 6 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். அடுத்தது பிளஸ் 94 நான் என்னன்னு எழுதுறேன்னா 100 - 6 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். 94 நம்ம 100 - 6ன்னு எழுதலாமா.
106 100 பிளஸ் 6 எழுதலாமா? சோ இப்ப பாருங்க இது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த பேட்டர்ல இருக்கா? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த பேட்டர்ல இருக்கா? சோ a பிளஸ் பி பிளஸ் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதை நம்ம a பிளஸ் பி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் இது வந்து என்ன ஆகும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab வருமா? ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? இந்த மைனஸ் 2ab தானே. இப்போ பாருங்க இது எல்லாமே அடிஷன்ல இருக்குதா? இப்போ இது பிளஸ் 2ab மைனஸ் 2ab ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க ஒரு a ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு a ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு b ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு b ஸ்கொயர் இருக்கு. ஆட் பண்ணனும் நம்மளுக்கு என்ன வரும்னா 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர்னு வருமா? 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர். இந்த இடத்துல 2 மட்டும் காமனா வெளியே எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு வந்துச்சு. இந்த இடத்துல ஏன்றது நம்மளுக்கு என்னது? 100. நம்ம போயிட்டு கொஸ்டின்ல இருக்கிறது 106 எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஏன்றது நம்மளுக்கு என்னது? நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த 100 தான் நம்மளுக்கு a. bன்றது நம்மளுக்கு என்னது? 6. சரிங்களா? சரி ஓகே, இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துடலாமா? அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 100 ஸ்கொயர் a ஸ்கொயருக்கு 100 ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு வந்து 6 ஸ்கொயர்னு வருமா? சோ 100 ஸ்கொயர் நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமா? 100 ஸ்கொயர் 2 இன்ட்டு 1ல ஸ்கொயர் பண்றோம்னா அப்படியே 2 0 அப்படியே பக்கத்துல சேர்த்துக்குங்க 100. ஓகேவா? பிளஸ் அடுத்தது 6 ஸ்கொயர் இருக்கு. 6 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வரும்? 6 ஸ்கொயர் நம்மளுக்கு 36ன்னு வரும். ஓகேவா? இந்த ரெண்டு நீங்க உள்ள எடுத்துட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்ல இதை நீங்க கூட்டிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, உங்களோட விருப்பம் தான். எது ஈஸியா இருக்கும் நீங்க பாத்துடலாம். நான் வந்து 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ இது 10,000 இருக்குது. 10,000 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணா ஆகும் 20,000 நம்ம வரும். ஓகேவா? 20,000 பிளஸ் 2 இன்ட்டு 36 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 72. அப்ப கூட்டணும்னா 20,072. ஓகேவா? சோ அதோட ஆன்சர் என்ன? 20072. ஆப்ஷன் B ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஒரு சில கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்களே கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அட்டன் பண்ணி பாருங்க. இல்லைன்னா எல்லா கொஸ்டினும் கூட நீங்க பாஸ் பண்ணிட்டு உங்களால எந்த அளவுக்கு அதை அட்டன் பண்ண முடியுது, எவ்வளவு டைமிங்ல அட்டன் பண்ண முடியுதுன்னு நீங்களே பாருங்க. சரிங்களா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? முக்கோணத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஸ்கூல்ல இருந்தே தெரியும். தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டாலும் நம்ம சொல்லுவோம் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா, அதாவது ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு b இன்ட்டு h, ½ bh ½ bs நம்ம படிச்சிருப்போமா? இந்த bன்றது என்னது? நம்மளுக்கு பிரெத், அதாவது வந்து அடிப்பக்கம்னு சொல்லுவாங்க. hன்றது ஹைட். ஹைட்னா என்னது? உயரம். சோ இங்க பாருங்க, அப்போ bன்றது அடிப்பக்கம்னா பேஸா? ஓகே, ஏரியா ஈக்குவல் டு ½ இன்ட்டு b இன்ட்டு h. அப்ப பாருங்க ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இதுதானே வரும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடுவில் பிளஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்ப இது வராது. ஓகேவா? சோ பார்க்கும்போது கேர்ஃபுல்லா பாத்துங்க ½ bh எதில் எப்படி வந்திருக்குன்ட்டு. சோ ஆன்சர் ஏதான் இது கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாத்துடலாமா? டைரக்டா உங்களுக்கு ஃபார்முலா கூட கேட்டுருவாங்க ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்ல. சரிங்களா? இது ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதுல ஃபார்முலாவும் கேட்டுருக்காங்க. சோ நீங்க அந்த ஃபார்முலாவையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அசல் ரூபாய் 2100க்கு 8% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகள் மற்றும் 3 ஆண்டுகளுக்கு இடையேயான தனி வட்டி வித்தியாசம் எவ்வளவு? 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும். ஓகேவா? இப்போ 2100 ரூபாய்ன்ற அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 8% வந்து வட்டி, வருஷத்துக்கு 8% வட்டின்னு இருக்குது. சரிங்களா? அதுல வந்து 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் இருக்கிற அந்த வட்டி டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2 வருஷத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னது? 1 வருஷம் தானே. 3 வருஷம் 2 வருஷம் டிஃபரன்ஸ் எத்தனை இருக்குது? 1 வருஷம் தான். அப்ப இந்த வெறும் 8% மட்டும் நம்ம கண்டுபிடிச்சதுனாலே நம்மளுக்கு என்ன ஆன்சர்ன்றது தெரிஞ்சிருமா? சரியா? அப்போ 3 ஆண்டுகள், இது 2 ஆண்டுகள். சோ இது 3 இயர்ஸ், இது 2 இயர்ஸ். டிஃபரன்ஸ் நம்மளுக்கு எத்தனை இயர்ஸ் வருது? 1 இயர் டிஃபரன்ஸா? அப்போ 1 இயர்க்கான அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு? அதாவது தனி வட்டி வீதம் எவ்வளவு? நம்மளுக்கு இந்த 8%. அப்ப அந்த அசலுக்கு வந்து 8% மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அது கண்டுபிடிச்சிடலாமா? சரி ஓகே, 2100 ரூபாய். 2100 ரூபான்றது 100% நம்மளுக்கு. 2100ன்றது நம்மளுக்கு 100%. நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் தான் தேவை? நம்மளுக்கு 8% தான் எவ்வளோன்றது தேவை. சரிங்களா? இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 1 8 8 2 16 120
68 தான் ஆன்சர். ஸோ 168 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் மீபவோ மற்றும் மீசிமா முறையே 18, 3780 ஆகும். அவற்றில் ஒரு எண் 540 எண்ணில் மற்றொரு எண் காண்க. சரி, ஓகே, இந்த டைப்ல வந்து உங்களுக்கு அதிகபட்சமா எல்சிஎம்ல கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும். இந்த டைப்ல தான் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. எல்சிஎம் இன்ட்டு HCF இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்ன்ற ஒரு நம்பரும் ஒய்ன்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து எல்சிஎம் அதாவது HCF வந்து 18, எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 3780 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுல ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு 540. அப்போ எக்ஸ்ன்றது நம்மளுக்கு 540னா நம்மளுக்கு ஒய்ன்றது தான் என்னன்னு தெரியணும். சோ வந்து இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? எல்சிஎம் எவ்வளோ, 3780 இன்ட்டு HCF வந்து 18 ஈக்குவல் டு எக்ஸ் 540 இன்ட்டு ஒய். ஓகே, ஒய் மட்டும் தான் தேவை. அப்போ ஒய் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். 3780 இன்ட்டு 18 டிவைட் பை 540 வருமா? இது ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 9 லட்சம்னா 2 9 18 6 9 54. மறுபடியும் 2 கேன்சல் பண்ணலாம். ஒரு 2 2 3 2 6. இப்போ இது 3 கேன்சல் பண்ணுங்க. ஓரமோ 3 ஓரமோ 3 7 எத்தனை 3 இருக்கும்? 2 3 6 பேலன்ஸ் 1 18. அப்போ 6 18. அப்போ ஆன்சர் என்ன? y is equal to 126. வேற எதுவுமே மல்டிப்ளை பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை. சரிங்களா? அப்போ y equal to 126. அதாவது இன்னொரு நம்பர் நம்மளுக்கு என்னது 126 இருக்கும். சரிங்களா? அடுத்து பாத்துடலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. பின்வருவனவற்றுள் 4 இலக்க முழு வர்க்க எண் எது? அதாவது வந்து கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், பெர்ஃபெக்டான ஸ்கொயர் இதுல எதுன்னு கேக்குறாங்க. சரியா? நம்ம வந்து சின்னதா நம்ம படிச்சிருப்போம். அதாவது நம்ம என்ன சொல்லலாம், 1ல இருந்து உங்களை வந்து 20 வரையும் படிச்சுக்கங்க, 1ல இருந்து 15 வரையும் ஸ்கொயர் வேலையை படிச்சு வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க மனப்பாடம் கூட பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் பெருசா இருக்குது. சரியா? சரி, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் பாத்துலாமா? ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு எதனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, முழு வர்க்க எண் எதுன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸ்கொயருக்கு ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து அந்த நம்பர் இப்ப 4 இலக்க நம்பரா இருக்குன்னு வச்சுக்க, அந்த நம்பர் முடியும் போது என்ன, அதாவது முடியத்தை வச்சு நம்ம வந்து ஸ்கொயர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 999 இருக்குல்ல, இது ஸ்கொயர் நம்பரா இல்லையா அது நம்மளுக்கு தெரியணும்ல. எந்த 2 நம்பர் பேருக்குன்னா வரும்ன்றது அதுதான் ஸ்கொயர். ஒரே மாதிரியான 2 நம்பர் பேருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க 999. ஓகேவா? சரி, 9999 இருக்கு. இந்த நம்பருக்கு வந்து நம்மளால ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா செக் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ 999, அதாவது 9999 இருக்குல்ல, இதுல வந்து 9 காமனா இருக்குல்ல, நான் அப்படியே 9ஆல என்ன பண்றேன்னா அடிச்சிடறேன். 9 எல்லாமே 1 1 1 1 வரும். 4 1 வரும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து 11 × 11 பெருக்குனாலே நம்மளுக்கு என்ன வரும்? 11 × 11 பெருக்குனாலே நம்மளுக்கு 121 தான் வரும். ஸோ இதை மாதிரி 4 1 வர மாதிரி எந்த ஒரு ஸ்கொயர் நம்பருமே இல்லை. சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ வராது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு வச்சுங்க, இந்த 0 இருக்குல்ல, லாஸ்ட்ல இப்ப ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா அதுக்கோட முடிவு வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த 0 வந்து 2 0வா இருக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு 0 இருக்குதுன்னா இதுவும் என்னது, ஆப்ஷன் சியும் வராது. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல 2 ஸ்கொயர், அதாவது 2 0 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம 10 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 10 × 10 நம்மளுக்கு 100ன்னு வரும். ஓகேவா? அப்போ 2 0 வந்துடும். அப்போ 0 இருக்கிற நம்பர் ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 0 வரும். அப்போ இங்க 2 0 வந்திருக்கு. இது ஸ்கொயர் நம்பரான்னு பார்க்கலாம்னு பார்த்தா இந்த 98 இருக்குல்ல, 98 நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பரே இல்லை. அது நம்மளுக்கே நல்லா தெரியும்ல, 98ன்றது ஸ்கொயர் நம்பரே இல்லை. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி 9 × 9 81, அப்புறம் 10 × 10ன்றது 100 ஆயிடும். அப்போ 98ன்றது நடுவில் தான் வருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பரா வராது. அப்போ இதையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ இதுதான் ஸ்கொயர் நம்பரு. அப்போ ஆப்ஷன் பி தான் ஸ்கொயர் நம்பரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, ஸ்கொயர் நம்பரா இல்லையா செக் பண்ணிடலாமா? ஸ்கொயர் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணிடலாமா? 9801 எந்த நம்பரா இருக்கும்? எந்த நம்பரா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஓகே, இந்த 9801ன்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கொயர் நம்பரால நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஓகேவா? இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்கொயர் நம்பர்னா 9 3
9 நம்மளுக்கு தெரியுமா? ஸோ நம்ம அதால் டிவைட் பண்ணலாம். ஏன்னா 9ஆல் அடிக்கிறது ஈஸியாக தானே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 9ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 9ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது 9ஆல் டிவைட் ஆகிற நம்பர்னு முதல்ல நாங்கள் செக் பண்ணல. டிவிசிபிலிட்டி ரூல்ல செக் பண்ணீங்கன்னா 9 1 கூட்டினா 10, 10 ஒரு 8 கூட்டினா 18. அப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னு வருது? 18 வருது. இது 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ அடிச்சு பார்த்தோம்னா 1 9 9 1 9 9ன்னு வரும். 8ல் 9 இல்லை. ஓகே, அப்ப 0 சேர்த்துட்டு பக்கத்துல 8 சேர்த்தோம்னா 80. 80ல எத்தனை 9 இருக்கும்? 9 9 81. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் கண்டிப்பா இருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்னா என்னது? 8. 8 9 72. பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 80ல 72 போச்சுன்னா பேலன்ஸ் 8. அப்ப இது 81 ஆகும். 81னா 9 9 81. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த நம்பர் அப்படியே இங்க ரிவர்ஸ்ல இருக்கு தானே? இந்த நம்பர் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. அப்ப இதுவும் வந்து 9ஆல் டிவைட் ஆகும் தானே? இந்த 9. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு வாட்டி இதை நம்ம 9ஆல் டிவைட் பண்ணலாம். 1089 டிவைடட் பை 9. 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 9 9 1 9 9 பேலன்ஸ் 1 2 9 18. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? எதுவுமே இல்லை. அப்போ வந்து இந்த இடத்துல மறுபடியும் 1ன்னு வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா 121. 121 நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் தானே? 121 ஒரு ஸ்கொயர் நம்பர். எதோட ஸ்கொயர் நம்பர்? 11ஓட ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்ப இது 11. ஓகேவா? 11ஓட ஸ்கொயர். 9ன்றது நம்மளுக்கு எதோட ஸ்கொயர் நம்பர்? 3. நம்ம எத்தனை வாட்டி அடிச்சிருக்கோம்? 9ஆல 2 வாட்டி அடிச்சிருக்கோம். அப்ப நம்பர் 2 3 இங்க சேர்த்துக்கணும். ஓகேவா? அப்ப இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த நம்பர் தான் வந்து அங்க ஸ்கொயர் நம்பரா வந்துருக்குன்றது தெரிஞ்சிடும். அப்போ 3 × 11 இது 33 ஆயிடும். 33 × 3 9. அப்புறம் 9. அப்ப 99. 99 ஸ்கொயர் நம்பர் தான் என்னது? 9801. சரிங்களா? நீங்க வேணும்னா அதை மல்டிப்ளை பண்ணி கூட பாருங்க. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்துடலாமா? ஓகே, அடுத்து பாருங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் எடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. முன்ன வந்து நம்ம பார்த்தது ஸ்கொயர். இது ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.000841. அதாவது எத்தனை? 0.000841. ஓகேவா? பாருங்க எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வேற இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? நார்மலா இருக்கிற நம்பர்னாலே கஷ்டப்படுவோம். புள்ளி வேற வச்சிருக்காங்களே, அப்படி ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. எத்தனை 0 இருக்குது? எத்தனை, அதாவது புள்ளியை தாண்டி எத்தனை ஸ்தானம் இருக்குது? 1 2 3 4 5 6 6 இலக்கம் இருக்குதா? சோ இது மாதிரி 6 வந்துச்சுனாலே இந்த நம்பர் எப்படியா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 0க்கு அடுத்தது 3 நம்பரா சுருங்கிடும். 0க்கு அடுத்தது 3 நம்பரா சுருங்க மாதிரி இருக்கும். அதாவது 0 பாயிண்ட், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், 3 டிஜிட் நம்பரா தான் ஒரு 0க்கு அடுத்தது. 6 டிஜிட்டா இருந்துச்சுன்னா 3 டிஜிட்டா மாறிடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது. ஓகேவா? சோ அப்ப 841க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? அப்ப 841க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? அதுதான் நம்ம வந்து யோசிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ஷனை பாத்தீங்கன்னாலே உங்களால ஈஸியா அடிச்சிட முடியும். நம்மளுக்கு என்ன சொன்னா 0க்கு அடுத்தது எத்தனை இருக்கணும்? 3 ஸ்தானம் வரணும். 3 ஸ்தானம் வரத்துல நம்மளுக்கு என்ன நம்பர் தான் இருக்குது? 0.029 தான் இருக்குது. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தலாம், கரெக்டா வருதா இல்லைன்ட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாங்களா? அப்போ நம்ம 29 மட்டும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? 29 × 29 எல்லாமே 29ல தான் இருக்குது. மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 841 தான் வரும். உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி இங்க புள்ளி இருக்குது? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. ஓகேவா? 0.029 இருக்குது. மறுபடியும் நீங்க 0.029 இருக்குது. உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, மல்டிப்ளை பண்ணும்போது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி, எத்தனை ஸ்தானம் புள்ளி இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப நீங்க புள்ளி வைக்கும் போது என்ன வரும்னா, இது மாதிரி 6 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வந்துடும். 1 2 3 இங்க 1 2 3 மொத்தம் 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸின் மதிப்பு காண்க. 3x + 2 = 23. ஓகேவா? 3x + 2 = 23. ரொம்ப ஈஸி தானே? அப்படியே நீங்க சால்வ் பண்ணிட்டே வந்துடலாம். நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. அப்ப எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு 2 ஆன்சர் கொண்டு போயிட்டோம்னா 23 - 2 23 - 2 21. அப்போ 3x = 21. அப்போ x = 21/3. அப்போ x = வரும் 7ன்னு வரும். ஸோ ஈஸியா இருக்கிற கொஸ்டின்லாம் கொஞ்சம் பேக்காகவும் போட்டு நம்ம என்ன பண்ணிடணும், டக்குன்னு டைம் வந்து சேவ் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா நீங்க எல்லாமே என்ன பண்ண போறீங்க, சிபிடி டைப்ல வந்து கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண போறீங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுத்திருக்காங்க. உயரம் 15 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்ட உருளையின் கன அளவை காண்க. அதாவது வந்து உங்களுக்கு மென்சுரேஷன்ல இருந்து 3Dல இருந்து வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 3Dலயும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் ஆனா வந்து என்னன்னா எல்லாமே ஃபார்முலால டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன்ல கேட்டிருக்காங்க. எடுத்து உள்ள போட்டீங்கன்னு வச்சுக்க டக்கு டக்குன்னு எல்லாமே அடிச்சுட்டு வந்துடும். சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து பாருங்க 7 சென்டிமீட்டர் ஆரம்.
அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் உயரம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா, கனாலுக்கான ஃபார்முலா V is equal to pi r square into h. ஓகேங்களா. ஸோ உயரம்னா உங்களுக்கு 15 சென்டிமீட்டர், அப்போ h உங்களுக்கு தெரியும், ஆரம் 7 சென்டிமீட்டர், ஆறும் தெரியும், பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். பையோட வேல்யூ என்னது, 22/7 இன்ட்டு 6, 7 ஸ்கொயர்ன்றதுனால 7 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன், இன்ட்டு ஹெச்னு என்னது 15 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 15. ஸோ இதை அடிச்சோம்னா ஒரு 7 அடிச்சாச்சு. அடுத்து வந்து இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டு தான் போடணும். ஓகேங்களா. 7 இன்ட்டு 15, 7 இன்ட்டு 15 எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 7 5 35க்கு 5 மிச்சம் 3, 7 1 7, 7 ஒரு 3 10, அப்போ 105. 105 இன்ட்டு 22 தான் பேலன்ஸ் இருக்கு. அப்போ 22 இன்ட்டு 105, இது எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 105 இன்ட்டு 22, 105 நம்மளுக்கு 210 தெரியுமா, அது ஒரு 210, இது ஒரு 210, 2 வாட்டின்றாங்க, 0 1 3 2, அப்போ 2310. 2310 எங்க கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி. அதே மாதிரி பாருங்க, யூனிட் வந்து பாத்துங்க, யாருன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா கியூப்னால என்ன வரணும், நம்மளுக்கு மேலேயும் வந்து கியூப் தான் வரணும். ஓகேவா, சாரி, வால்யூம்னால நம்மளுக்கு என்ன வரணும், பவர்ல வந்து 3ன்னு வரணும், கியூப்னு வரணும். சரிங்களா, அதை வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஈஸி தானே, நீங்களே போட்டுடலாம். 2100 டிவைட் பை 50 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, வகுத்தல் தெரிஞ்சாலே போதும், ஒரு 0 ஒரு 0, 4 5 5 4 5 20, பேலன்ஸ் 1ன்னு வரும், 2 5 10 42 ஆன்சர். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறதுங்க. நான் வந்து நானா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது. ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃபாகவும் இருக்குது, எவ்வளோ ஈஸியாகவும் இருக்கு பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வியாபாரி 17 மூட்டை அரிசி ரூபாய் 1020க்கு விற்றதன் மூலம் 51 நஷ்டமடைந்தார் எனில் ஒரு மூட்டை அரிசியின் விலை எவ்வளவு? சரி, ஓகே, 17 மூட்டை அரிசி இருக்குது. 17 மூட்டை அரிசி அவர் எவ்வளவுக்கு வித்துட்டாரு, 1020 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அதனால அவருக்கு எவ்வளவு லாஸ், 51 ரூபாய் அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா அந்த மூட்டையோடைய கரெக்டான விலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் வந்து ஒரு மூட்டையில வந்து இவ்வளவு குறைச்சி கொடுத்ததுனால தானே அவருக்கு வந்து அந்த லாஸ் ஆயிடுச்சு. அவர் அந்த குறைக்காம இருந்ததுன்னா அந்த மூட்டையோட விலை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, ஓகே, 51 ரூபாய் லாஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஒரு மூட்டைக்கு வந்து எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. மொத்தம் 17 மூட்டைக்கு வந்து 51 ரூபாய் லாஸ். அப்போ ஒரு மூட்டைக்கு நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும், அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா 51 ரூபாய் டிவைட் பை 17 மூட்டை எவ்வளவு இருக்கும், ஓவர் 17 17 17 51. அப்போ ஒரு மூட்டைக்கு நம்மளுக்கு 3 ரூபாய் என்னது லாஸ் ஆயிருக்குது. ஓகேவா, ஒரு மூட்டைக்கு 3 ரூபாய் லாஸ். அப்ப மொத்தம் எத்தனை மூட்டை, 17 மூட்டை. 17 மூட்டைக்கு, அதாவது ஒரு மூட்டைக்கு வந்து 3 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. சரியா, அப்போ இந்த விலை வித்திருக்காருல்ல 1020 ரூபாய்க்கு, அப்போ ஒரு மூட்டை எவ்வளவுன்னு வித்திருப்பாரு அவரு. ஆக்சுவலா ஒரு மூட்டையே எவ்வளவுன்னு வித்திருப்பாரு, அது தெரியணும்ல. அப்போ 1020 டிவைட் பை 17. ஓகேவா, ஓகே, இது 17 பாட்டில் அடிச்சோம்னா ஓர் 17 17 6 17 102, இந்த 0 அப்படியே வந்துடும் 60. ஸோ வந்து ஒரு மூட்டையும் அவர் 60 ரூபான்னு வித்ததுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு, 51 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ ஒரு மூட்டை எவ்வளவு குறைச்சி வித்திருக்காரு, 3 ரூபாய் வந்து குறைச்சி வித்திருக்காரு. ஓகேவா, அப்போ ஒரு மூட்டையோட விலை வந்து இவர் 60 ரூபான்னு வித்திருக்காரு, பிளஸ் வந்து எவ்வளவு குறைச்சி வித்திருக்காரு, இந்த 3 ரூபாய் வந்து குறைச்சி வித்திருக்காரு. அப்போ எவ்வளவு வந்திருக்கும் அந்த மூட்டையோட விலை, 63 ரூபாயா இருந்திருக்கும். சரிங்களா, அப்போ ஆன்சர் சி. சரிங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சப்போஸ் புரியலன்னா கூட இன்னொரு வாட்டி பாருங்க, மறுபடியும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா, இல்ல உங்களுக்கே இதுக்கான ஆன்சர் தெரியும், உங்களால போட முடியும்னு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து போட்டு பாருங்க, எவ்வளவு ஸ்பீடா வந்து போட முடியுதுன்னு பாருங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின் தான். 1 மீட்டர் நீளமுள்ள கம்பியை வட்ட வடிவமாக மாற்றல, வட்டத்தின் பரப்பளவை காண்க. ஒரு கம்பி வந்து 1 மீட்டர் நீளம் இருக்கு. ஓகேவா, இது வந்து 1 மீட்டர் வந்து லென்த் இருக்குது. இந்த கம்பியை வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சர்க்கிளா மாத்திடுறாங்க. அப்படின்னா இதோடைய ஏரியா என்ன, பரப்பளவு என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பாருங்க, 1 மீட்டர் கம்பியை தான் மறுபடியும் இப்படி வளைச்சு மாத்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்னவா இருக்கும், இந்த வட்டத்துடைய சுற்றளவு வந்து அதே 1 மீட்டர் தானே இருக்கும். வட்டத்தோட சுற்றளவு என்னவா இருக்கும், அதே 1 மீட்டர் தான் இருக்கும். சரிங்களா, சரி, ஓகே, பார்த்தலாமா அதான். அப்போ வட்டத்துடைய சுற்றளவு பெரிமீட்டர் நம்மளுக்கு எவ்வளவா இருக்கும், 1 மீட்டர் தான் இருக்கும். சரிங்களா, அவங்க என்ன கேட்கறாங்க, ஃபார்முலா
இதுதான் கேட்டிருக்காங்க, பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. பரப்பளவு A ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். வட்டத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயருங்களா? சரி, ஓகே. இதுல நம்மளுக்கு என்ன தெரியணும்? ஆர் மட்டும் தெரியணும். ஓகேவா? அதுக்கு தான் வந்து இவங்க இதை பெரிமீட்டர் வந்து 1 மீட்டர் இருக்குல்ல, இதுல இருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகே, பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து நம்மளுக்கு 2 பை ஆர். வட்டத்துல சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 பை ஆர். 2 பை ஆர் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க நம்மளுக்கு எல்லாமே சென்டிமீட்டர்ல யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்? மீட்டரையும் சென்டிமீட்டரா மாத்திக்கணும். 1 மீட்டர் வந்து நம்ம 100 சென்டிமீட்டர்னு மாத்திக்கலாம். சரியா? 100. அப்போ நம்மளுக்கு ஆர் மட்டும் தானே தேவை. அப்ப ஆர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2 பை அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டோம்னா 100 டிவைட் பை 2 பைன்னு வரும். இது இன்னும் நம்ம சுருக்கி எழுதணும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 50 டிவைட் பை பைன்னு எழுதிக்கலாமா? 50 டிவைட் பை பை. இப்போ நம்ம ஏரியாக்கான அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ பை இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது? 50 டிவைட் பை பை. 2 வாட்டி எழுதிக்கிறேன், ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால. ஓகேவா? இந்த ஒரு பைக்கு இந்த ஒரு பை கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 50 இன்ட்டு 50, 5 இன்ட்டு 5 25ங்களா? அப்படியே 2 0 போட்டுக்கலாம். ஓகேவா? டிவைட் பை பையோட வேல்யூ நம்ம இன்னொன்று எழுதலாம், 22 பை 7 எழுதலாமா? 22 பை 7 எழுதலாம். இந்த 22 பை 7 வந்து அப்படியே இங்க கீழே இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா, இது 25,000 அப்படியே வச்சுக்கிட்டு பையில தான் இருக்கு, பையில இருக்கிறத வந்து அப்படியே நம்ம தலைகீழா மாத்தி எழுதி போறோம். ஓகேவா? 22 பை 7 7 பை 22 எழுதுவோம், ஏன்னா இங்க வந்து தலைகீழா இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 11 வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? சரி, 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சோம்னா இது 11 ஆயிடும். இது 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சோம்னா 1 2 2 2 2 4 மிச்சம் 1 5. அப்போ 1250 இன்ட்டு 7 டிவைட் பை 11 வரும். சரிங்களா? அப்போ இதை வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 7 0 0 7 5 35க்கு 5 மிச்சம் 3 7 2 14 14 ஒரு 3 17க்கு 7 17க்கு 7 மிச்சம் 1 இருக்கும். அப்ப 7 1 7 7 1 8. அப்ப 8750 டிவைட் பை 11. 8750 டிவைட் பை 11. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னு வகுத்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஓகே, இது 11ஆம் வாய்ப்பாட்டில் போகும்னு பார்த்தா கண்டிப்பா போகவே போகுது. டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணீங்கன்னா 1 விட்டு 1 கூட்டினா 1 11 இருக்கணும் அதோட டிஃபரன்ஸ். அப்படி இல்லைன்னா 0 இருக்கணும். இங்க பார்த்தோம்னா 8யும் 5யும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்? 13. அப்புறம் 7 0 தான் இருக்குது. -7 பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளவு தான் வருது? 6ன்னு வருது. அப்போ டிவிசிபிலிட்டி ரூல் இந்த இடத்துல ஒர்க் ஆகல. ஸோ இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே. அப்ப டிவைடே பண்ணி பார்த்துடலாம். பாயிண்ட்ல தான் வரும். 87 87 எத்தனை 11 இருக்கும்? 8 நாளே 88. அப்போ அதை விட கம்மியா தான் இருக்கு. அப்ப 7 7 11 77. அப்ப எவ்வளவு வரும்? 10ன்னு வருமா? 10ல 11 இருக்காது. அந்த 5 அப்படி கீழே இறக்கட்டும்னா 105. 105னா நம்மளுக்கு 10 இன்ட்டு 11 110 வரும். ஆனா இங்க 105 தான் இருக்கு. அப்ப அதை விட கம்மி 9. 9 இன்ட்டு 11 99 வரும். 99 போச்சுன்னா 105ல மிச்சம் 6ன்னு வருமா? 6. அந்த 0 அப்படியே இறக்கிட்டோம்னா 60. 60னா அப்போ 5 டைம்ஸ் வரும். 5 11 55. பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 5ன்னு வரும். மறுபடியும் 0 சேர்த்தோம்னா அப்ப இங்க பாயிண்ட் வச்சுக்கணும். 4 4 11 44. மறுபடியும் 5. மறுபடியும் 5 வந்துச்சுன்னா மறுபடியும் 0 சேர்ப்போம். மறுபடியும் இங்க வந்து 4 தான் வரும். ஸோ இங்க வந்து 5 தான். ஓகேவா? சரி, இங்க 60ன்னு வரும். 60ன்னு வரும். மறுபடியும் அது போயிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு? 795.45. இப்போ இந்த இடத்துல ஒன்றும் பாயிண்ட் வச்சு வேற கொடுத்தாங்க. 795.45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்? உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்து நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் வந்து போட முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தலாமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் இது. நானும் ஒன்று ஓனா எடுத்துட்டு வரலைங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 180 வட்டியாக தரும் அசலை காண்க. சரி, ஓகே. நம்மளுக்கு அசல் தனி வட்டினாலே ஒரு ஃபார்முலா எழுதிக்கலாம். SI ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. இது எழுதிட்டு அதுக்கப்புறமாட்டு பாருங்க. நம்ம என்ன கேட்கறாங்க? P கேட்டிருக்காங்க. அசல் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? N எத்தனை வருஷம் கொடுத்துட்டாங்க? N நம்மளுக்கு 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. N வந்து 3 வருஷம் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்களா? 5%. 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன இருக்குது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 180 ரூபாய். ஓகே, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். 180 ஈக்குவல் டு P N 3 R வந்து 5% டிவைட் பை 100. ஓகேவா?
ஓகே, இது வந்து நம்மளுக்கு பி மட்டும் தான் தேவை. பி மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் இன்னொரு பக்கம் மாற்றலாம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா 180 இன்ட்டு 100 டிவைடட் பை 3 இன்ட்டு 5 வரும். 1 5 5 25 100. அப்போ 1 3 6 18 இது 60 ஆயிடும். அப்போ 60 இன்ட்டு 20. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 60 இன்ட்டு 20. 6 இன்ட்டு 12 2 0 அப்படியே பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 1200. அப்போ நம்மளுக்கு அசல் எவ்வளவா இருக்குது? 1200 தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15 கொஸ்டின் மேக்ஸ். 15 கொஸ்டின் வந்து மேக்ஸ் முடிஞ்சு. அடுத்தது நம்மளுக்கு என்னதான் வரும்? 5 கொஸ்டின் ரீசனிங் தான் இருக்கும். ஸோ அந்த 5 கொஸ்டின் ரீசனிங் வந்து பார்த்துடலாமா? ஓகே, பாருங்க. 16வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ரேங்கிங். ரேங்கிங்ல இருந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா? ரேங்கிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு வரிசையில் சுமித் என்பவர் இடதுபுறத்தில் இருந்து 12வது இடத்திலும் வலதுபுறத்தில் இருந்து 13வது இடத்திலும் உள்ளார். அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை நபர்கள் உள்ளனர்? ஓகேவா? அதாவது வந்து ஒருத்தர் இருக்கான் சுமித். இந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா 12வதா இருக்கிறான், இந்த பக்கம் இருந்து பார்த்தா 13வதா இருக்கிறான். அப்ப அந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சில தேவை பண்றேன். கண்ணை மூடிட்டு கொடுத்துருக்கத போடுங்க. 12 + 13 - 1. அவங்க கொடுத்துருக்க இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது அந்த பக்கம் கொடுத்துருக்கே ஆட் பண்ணிட்டு -1 பண்ணிங்க. ஏன்னா வந்து சுமித் வந்து ஒரு ஆள் தான், அதனால தான் அந்த 1 வந்து மைனஸ் பண்றேன். ஏன்னா 2 வாட்டி அவனை வந்து இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்போ கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? இது கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 12 13 1 + 12. அப்போ 2 12 என்ன? அது 24. ஸோ 24 பேர் அந்த வரிசையில இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? ஒரு 4 இது கொடுத்துட்டாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து நம்மளுக்கு எது வந்து மேட்ச் ஆகாது? அப்போ ஒண்ணு மட்டும் என்ன இருக்குது? டிஃப்ரெண்டா இருக்குது. அந்த டிஃப்ரெண்டா இருக்கிறத மட்டும் என்னன்றதுன்னு கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, இதுல ஹார்ட் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹார்ட், கண்ணு, அது ஐ, அப்புறம் காது, இயர், ஸ்கின், தோல். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இதுல இன்னும் டிஃப்ரெண்டா தெரியுது நம்மளுக்கு. கண்ணுன்றது வெளியே இருக்குது, காது வந்து நம்மளுக்கு வெளியே பார்த்தா தெரியுது, தோலும் நம்ம மேல உடம்பு மேலதான் இருக்குது. எல்லாமே வெளிப்புறமா இருக்குது. இது எல்லாமே நம்ம அவுட்டர் பாடியில இருக்குது. சரியா? அவுட்டர் பாடியில வருது. பட் ஆனா இந்த இதயம்ன்றது மட்டும் என்னது? இது மட்டும் நம்மளோட பாடி உள்ள இருக்குது. ஓகேவா? இன்னர் ஆர்கனா இருக்குது. ஸோ அப்போ இதுல இதயம்ன்றது மட்டும்தான் என்னவா இருக்குது? டிஃப்ரெண்டா இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட வரிசையில் அடுத்த தொடர். ஓகேவா? மிஸ்ஸிங் அடுத்தது என்ன வரும்? சீக்வன்ஸ் வந்து அடுத்து என்ன கண்டினியூ வரப்போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது இந்த கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜட்டுக்கு அப்புறம் ஒய் வந்திருக்குது, ஒய்க்கு அப்புறம் எக்ஸ் வந்திருக்குது, எக்ஸுக்கு அப்புறம் டபிள்யூன்னு வந்திருக்குதா? ஜட்டு ஒய் எக்ஸ் டபிள்யூ ரிவர்ஸ்ல வந்துருக்குதா? ஜட் ஒய் எக்ஸ் டபிள்யூ. அடுத்தது என்ன வரணும்? அடுத்தது பி தான் வரும். ஜட் ஒய் எக்ஸ் டபிள்யூ. அடுத்து வர்றது டபிள்யூக்கு முன்னாடி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பி தான் இருப்பாரு. ஓகேவா? அடுத்தது இதை பாருங்க. ஏ பி, பி சி, சி டி. டிக்கு அப்புறம் யார் வரணும்? அப்போ இ தான் வரணும். அப்போ விஇன்றது தான் இதோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டில தான் வந்து விஇன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட வரிசையில் அடுத்த தொடர் காண்க. ஓகே, இதுல என்ன பண்ணிருக்காங்க? மிஸ் ஆன இந்த டேர்ம் மட்டும் என்னவா இருக்கும்? ஓகேவா? மிஸ் ஆன இந்த டேர்ம் என்னவா இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. கொடுத்துருக்க சீரீஸ் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி டீகோட் பண்ணலாம்னு பாருங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு கேப் இருக்கு? கொஞ்சம் என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு, இங்கேயும் டிஃப்ரெண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு ஒவ்வொரு நம்பருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? நம்மளுக்கு தெரிஞ்சு நிச்சயமா இது வந்து கழிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதனா ஒரு நம்பரால பெருக்கிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அடுத்து போக 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 வந்து பெருசா போயிருக்கும். இந்த இடத்துல வந்து கழிச்சுதான் இருப்பாங்க. அப்போ 121 112. ஓகேவா? இதுக்கான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 9. சரி, ஓகே. அடுத்தது வந்து அந்த கொஸ்டின் மார்க்கை அதை விட்டுறலாம். அடுத்தது 97க்கும் 91க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்குது? 7 1 போச்சுன்னா 6. அப்ப இதோட டிஃபரன்ஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 6ன்னு இருக்குது. ஓகேவா? அப்ப -6 பண்ணிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து -9 இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்க. இதுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இதுக்கும் டிஃபரன்ஸ், அதாவது 91க்கும் 86க்கும் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 5 இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இது 6,
இது 5, இங்க வந்து 9 இருக்கு. அப்ப நடுவுல என்ன இருக்கு? 7 8 மிஸ் ஆன மாதிரி இருக்குதா? 9 8 7 6 5. அப்ப இந்த 8 7 தான் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஸோ இந்த 12ல இருந்து நம்மளுக்கு 8 கழிச்சோம்னா என்ன வரணும்? 12ல இருந்து 8 கழிச்சோம்னா நம்மளுக்கு அந்த நம்பர் வரணும். அதே நம்பர்ல நம்மளுக்கு 7 கழிச்சோம்னா என்ன வரணும்? 94ன்னு வரணும். சரிங்களா? சரி பார்த்துடலாமா? அப்போ 112ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? 8 வந்து கழிக்கணும். 12ல 8 போச்சுன்னா 4. அப்போ 104 இருக்கும் அந்த நம்பர். ஓகேவா? 104. அப்ப இதுல இருந்து நம்ம 7 கழிச்சு பார்த்தோம்னா அடுத்த நம்பர் நம்மளுக்கு 97 வரணும். 97 தானே வரும். அப்போ 104. 104னா இப்போ இதை அடிச்சு விட்டோம்னா இது வந்து 9, இது வந்து 4, 14. 14ல 7 போச்சுன்னா நம்மளுக்கு 7 9 9 வந்துடும். அப்போ 97 தான் வருது. அப்ப இந்த இடத்துல 97 இருக்குதா? ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 104 தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோடிங் அண்ட் டீகோடிங். கோடிங் அண்ட் டீகோடிங்ல கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. சரிங்களா? கோடிங் அண்ட் டீகோடிங் அப்புறம் ரேங்கிங், இது ரெண்டுமே இல்லாத கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு இருக்காது ஆர்மியில. அப்போ உங்களுக்கு கேட்குற அந்த 5 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் என்னது? ஒன்னு கோடிங் டீகோடிங், ஒன்னு வந்து ரேங்கிங். ஓகேவா? அப்போ இந்த 2 டாபிக்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? சரி, ஓகே. என்ன நமக்கு கோட் பண்ணிருக்காங்க இதை பாத்துடலாமா? இன் சர்டன் கோட், அதாவது வந்து பிரைஸ்ன்றது வந்து எப்படின்னு மாதிரி இருக்குது? ஆஷ் அட் டாலர் சிம்பிள் 27 அப்புறம் பெர்சன்டேஜ் இருக்கு. அப்போ பீன்றது நம்மளுக்கு ஆஷ் ஆகும், ஆர்ன்றது நம்மளுக்கு அட் ஆகும், ஏன்றது நம்மளுக்கு டாலர் சிம்பிள். அப்போ ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி மாறி இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்லிருக்காங்க? RESPIRE அப்படின்ற ஒரு கோடு லெட்டர் வந்து வேர்டு வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு? அட் பெர்சன்டேஜ் 7 ஆஷ் 2 அட் பெர்சன்டேஜ்னு தான் மாறி இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி அப்ப இந்த ரிப்பேர் REPAIRன்ற இந்த வேர்டு வந்து எப்படி கோட் ஆயிருக்கும் அதை பார்த்துடலாமா? சரி, ஓகே. பாருங்க, ஆறுன்றது வந்து இந்த 2 இதுல ஆறுன்றது எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல ஆறுன்றது 2வதா இருக்குதா? சோ இந்த இடத்துல 2வதா இருக்குதுன்னா அப்ப இதோட கோடு வந்து இது. அப்ப 2வதா இருக்கிறது அட்டு. அப்போ ஆறுக்கு அட்டு நம்ம ரிப்பேர் தானே பார்க்கணும். ஆறுக்கு அட்டு. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும்? இ பார்க்கணும். 2வதா இ பார்க்கணும். இன்றது எந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இங்க 2வதாவும் இருக்குது, இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட்ல இருக்கு. அப்ப லாஸ்ட்ல இருக்கிறது பாருங்க, இங்க பெர்சன்டேஜ் இருக்கு. இந்த இடத்துல 2வதா இருக்குதா? அப்ப இந்த இடத்துல 2வதா இருக்கிறது பெர்சன்டேஜ் தான். அப்ப இ ஈக்குவல் டு பெர்சன்டேஜ். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ரிப்பேர்ல அடுத்தது தேர்ட் ஒன்று பி இருக்குது. பி வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்டே இருக்கு. ஓகேவா? இதுல வந்து என்னவா இருக்குது? மிடில் இருக்குது. ஓகேவா? அப்ப அதை செக் பண்ணிக்கலாம். பீன்றது இங்க ஃபர்ஸ்டே இருக்குது, ஆஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஆஷ்ன்றது மிடில் வந்திருக்குதா? சரி, ஓகே. அடுத்தது பீன்றது ஆஷன் நம்மளுக்கு வரும். ஓகேவா? இதுவரையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே கூட ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுதான்ட்டு. ஓகேவா? அட்டு பெர்சன்டேஜ் ஆஷ், அட்டு பெர்சன்டேஜ் ஆஷ் இதுல வருது. இதுல அட்டே இல்லை, அப்ப இது வராது. இதுலயே ஸ்டார்டிங்ல அட்டு இல்லை, இதுவும் வராது. அப்ப இதுல பாருங்க அட்டு பெர்சன்டேஜ் ஆஷ் வரணும். இங்க பெர்சன்டேஜ் வந்து அடுத்ததான் தான் வந்திருக்கு. அப்ப இதுவும் வரல. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் ஏவா தான் ஆன்சர் இருக்கும். சரிங்களா? ஓகே. இதோட 20 கொஸ்டின் முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு வேற எதனா டாபிக்ல கொஸ்டின் வரணும், அத மாதிரி எதனா நீங்க எதுவும் இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாம உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்றோம். சரிங்களா? தேங்க்யூ.